அதாவது ஒரு படத்தோட இயக்குனரும் ஹீரோவும் சேர்ந்து அந்த படம் தாறுமாறு ஹிட் ஆச்சு அப்படின்னா உடனே ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அதே ஹீரோவும் டைரக்டரும் மீண்டும் அடுத்தடுத்த படங்களில் ஒன்று சேருவாங்க. இதுதான் தொன்று தொட்டு நடக்கிறதா இருந்தது, நடந்துட்டும் இருக்குது. ஆனால் இது அப்படியே ரிவர்ஸில் ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. என்ன அப்படின்னா, நம்ம சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்த முதல் படம் என்ன அப்படின்னா மத கத ராஜா. எப்போ 2012 நடித்தார். ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் நிறுவனத்தினர் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஓனர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஃபைனான்சியல் இஷ்யூ காரணமாக அந்த படம் அப்படியே முடங்கி போயிடுச்சு. சரி, படம் தான் ரிலீஸ் ஆகலை, ஆனால் நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு விஷால், சுந்தர் சி, சந்தானம் இதே கூட்டணியில் இன்னொரு படம் உருவாச்சு. அதுதான் ஆம்பளை அப்படிங்கிற படம். ஆம்பளை படம் வந்து 2015 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட படத்தோட போட்டி போட்டு இந்த படமும் ஒரு சுமாரான வெற்றியை பெற்றது. படம் பேக்கேஜாக பக்காவாக இருக்கும், கலக்கலாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சுந்தர்சி இயக்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதனால தான் ஆம்பளை படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆம்பளை படத்தில் ஏகப்பட்ட பொம்பளையும் தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சோசியல் மீடியாவில் கலாய்ப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்களேன். உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. இப்போ அந்த படத்தை தொடர்ந்து ஆக்ஷன்கிற படத்தில் சேர்ந்தாங்க. அந்த படம் ஓடல. பட் இப்போ அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி மதகத ராஜா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. படத்தோட வசூல் தாறுமாற எகிரிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஃபுல்லாகிட்டு இருக்கு தியேட்டர்ஸு. இந்த உற்சாகத்தால் என்ன பண்ணிக்காங்கன்னா விஷாலும் சுந்தர்சியும் நாம் ஒரு புது படத்தில் இணையலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. அது எதிர்பார்த்ததா சூப்பரு. ஆனால் ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஆம்பளை படத்துக்கு பார்த்தீங்களா, அதையும் சூட்டோட சூடாக இப்போவே ரீரிலீஸ் பண்ணால் இந்த மதகத ராஜாவை பார்த்து என்ஜாய் பண்ண மக்கள் ஆம்பளை படத்துக்கும் அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவாங்களே அப்படிங்கிற கணக்கு தான். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட பொதுவான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா மதகத ராஜா வந்து ஒரு மேஜிக்கு, ஸோ ஹிட் ஆகிடுச்சு, அதுக்கெல்லாம் ஆம்பளை படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஓடுமான்னு நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்க சார், நாங்கள் விஷால் சந்தானத்துக்காகவே பார்ப்போம், நாங்கள் அன்சிகாகவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இப்பா பாதியோட சாங்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்கும், விஷுவலும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சார், அதுக்காகவும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நெட்டிசன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆம்பளை படத்தை ரீரிலீஸ் பண்ணுறது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, ஓடுமா ஓடாதா, நீங்கள் போய் தியேட்டரில் பார்ப்பீங்களா இல்லையா என்று.